நமக்கார உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 14:11 வாசிப்போம் சத்தமாக. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவன். காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவன் இந்த காலம் நம் நடுவில் இருக்கிறார். நீ நினைக்கலாம் எனக்கு பலன் இருக்கு, உங்களுக்கு ஆண்டோட உதவி தேவை. நீங்க நினைக்கலாம் எனக்கு பலனே இல்லையே, உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பலமுள்ளவனாக இருந்தாலும் பலனற்றவர்களாக இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஆசா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் யூதாவின் ராஜா. ஆசா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை செய்த ராஜா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வைக்கு எப்பொழுதுமே நன்மையானதை செய்கிறவர். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளை அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி தேசத்தை தேவனுக்கு நேராக்கின ஒரு ராஜா. கவனிக்கீங்களா? கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தையும் என்ன செய்து விட்டார்? அகற்றி விட்டார். இந்த காலவேளையில நாமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட வேண்டும். அது மாத்திரல்ல, கர்த்தரை தேட, 4வது வசனத்துல கர்த்தரை தேட, அவருடைய நியாயப்பிரமாணம், அவருடைய கற்பனைகளின்படி செய்ய யூதாவுக்கு கற்பித்தார். அந்த தேசம் எங்கிலும் ஒருவேளை கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அவர்களுக்கு கற்பித்தார். இந்த நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளுங்கள், இந்த அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்னெல்லாம் அவர் அழகாக ஜனங்களுக்கு கற்பித்து, கவனிக்கீங்களா, தேசத்தை நல்வழிப்படுத்தின ஒரு அருமையான ராஜா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு அகற்றி போட்ட ஒரு கர்த்தருக்கு பிரியமான நன்மையானதை செய்கிற ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்கிற ஒரு நல்ல ராஜா ஆனபடியினால், அவர் கர்த்தரை தேடி ஜனத்தையும் கர்த்தரை தேட பண்ணினபடியினால் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். யுத்தமில்லை, தேசம் அமெரிக்கையாக இருந்தது. காரணம், அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். நாமும் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை இளைப்பாற பண்ணுகிறவர், நம் வாழ்க்கையிலே அமெரிக்கையை கொடுக்கிறவர். யுத்தமில்லை, ஆக அரணான பட்டணங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு ஆசீர்வாதமான நிலை காணப்பட்டது. பட்டணங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. அங்கு எல்லா தடைகளும் நீங்கி வளர்ச்சியும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது. காரணம், இவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் வந்து கூட்டமாக ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். வீடுகளிலே கர்த்தரை தேடுகிறார்கள். விக்கிரகங்களை, தீமைகளை விட்டு மனம் திரும்பி விட்டார்கள். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. 7வது வசனத்தில் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணினார். இந்த ஒரு சூழ்நிலையில் நல்லா கவனிக்கீங்களா, அவர்களுக்கும் ஒரு யுத்த சேனை இருந்தது. 5,80,000 ஜனங்கள் உள்ள ஒரு பெரிய யுத்த சேனையை ஆசா பலப்படுத்தி இருந்தார். இருந்த போதிலும் ஒரு சூழ்நிலையில் 9வது வசனத்துல வாசிக்கிறோம், எத்தியோப்பியனான சேரா, கவனிக்கீங்களா, 10 லட்சம் பேருள்ள ஒரு சேனையோடு
300 ரதங்களோடு இந்த யூதா தேசத்தை எதிர்த்து யுத்தம் பண்ண வருகிறான். ஒரு நெருக்கம் வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, ஒரு யுத்தம் வருகிறது. எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அவர்களை சுற்றி வருகிறது. கவனிக்கீங்களா? இந்த சூழ்நிலையில தான் ஆசா தேவனை நோக்கி பார்த்து சொல்கிறார், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நான் கர்த்தரை தேடுறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் அகற்றி இருக்கிறேன், கர்த்தர் பார்வைக்கு நன்மையானதை செய்கிறேன், கர்த்தர் பார்வைக்கு பிரியமானதை செய்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வருகிறார், அநேக நன்மைகளை தந்திருக்கிறார், அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், ஆனாலும் இந்த சூழ்நிலையில் ஒரு போராட்டத்தை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த காலவில் இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா கர்த்தரை தேடினதால் ஆசீர்வதிக்கப்பட்டான். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேசம் கட்டி எழுப்பப்பட்டது, காரியம் வாய்த்தது. ஆனாலும் ஒரு பலத்த யுத்த சேனை அவர்களுக்கு எதிராக வந்தது. ஆனாலும் ஆசா சத்துருக்களை மேற்கொண்டான். தோற்று போக இல்லை, கர்த்தர் கைவிட காலவெளி ஆமென் சொல்லுமா அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் வரலாம் எதிராக, நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். ஆமென் சொல்லுவோமா? 13வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கவனிக்கீங்களா? இவர்களுக்கு எதிராக வந்த எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ள முடியாத அளவு முறிந்து என்ன செய்து விட்டார்கள். எத்தனை பேர் நம்புறோம்? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா போராட்டங்களையும் திரும்ப பலம் கொள்ளாதபடி முறிந்து விழ கர்த்தர் பண்ணுவார். உங்களோடு கர்த்தர் இருப்பார். அடுத்து அந்த 13வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, எதிரான அந்த சத்துருக்களை கர்த்தர் நொறுக்கி போட்டு விட்டார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நொறுக்கி நிர்மூலம் பண்ணி விட்டார். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், மிகுதியான கொள்ளை அகப்பட்டது, ஆசா எத்தியோப்பியரை மேற்கொண்டார். இந்த காலையில் நல்லா கவனிக்கீங்களா? உன் வாழ்க்கை எதிராக போராட்டம் வரும்போது நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. அதன் மத்தியில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் சத்துருவை மேற்கொள்வீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், உங்களுக்கு எதிரான தீமைகள் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களுக்கு அதன் மத்தியில ஒரு கொள்ளையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கொடுப்பார். இன்றைக்கு அந்த வல்லமையுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். உற்சாகமா சொல்லுமா அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. ஆக நாம் இந்த காலவெல்ல ஆசா இந்த எத்தியோப்பியரை மேற்கொண்டது எப்படி? எல்லாம் நல்லா இருந்தது, ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், சந்தோஷமா நடந்தது, மகிழ்ச்சி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் வரும்போது நாம் அதை மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது எப்படி? இந்த காலவெல்ல ஆசா வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிற. முதலாவதாக 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். Cry unto the Lord. உன் வாழ்க்கையில சில இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. தேவன் பலமுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, பலன் அற்றவர்களுக்கும் உதவி செய்யும்படி வல்லவராக இறங்கி வருவார். அல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சில கருப்பு இன மக்கள் ஒரு சில குடும்பங்கள் இருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு வெள்ளையர்கள், வெள்ளை நிற ஒரு குடும்பமும் இருந்தது. நல்லா கவனிக்கலாம். அந்த நாட்கள்ல கருப்பு இனத்தவர்களை அற்பமாய் எண்ணுகிற, அடிமைப்படுத்துகிற காலத்துல கவனிக்கீங்களா, ஒரு கருப்பு இன குடும்பத்துல ஒரு அழகான பிள்ளை இருந்தால் அவருடைய பெற்றோர் வியாதிப்பட்டு போனார். திடீரென்று பார்த்தார், அவருடைய தாயின் தகப்பன் ஒரு நாள் மரித்து போய்விட்டார். அந்த இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கமான அந்த சூழ்நிலை, அந்த கருப்பின அந்த மகள் வேதனையோடு இருக்கும்போது அந்த வெள்ளை இனத்தை சேர்ந்த அந்த குடும்பம், அவர்கள் பணக்கார வசதியான நல்ல குடும்பம், இந்த பிள்ளையை தன் வீட்டின் வேலைக்கு சேர்த்து கொண்டார். கவனிக்கீங்களா? அவளுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்து இரவு வேலை பல வேலைகள் இருக்கும், கடினமாய் உழைப்பார். அவளுக்கு வேண்டிய
உணவு, கொஞ்சம் அற்பமான சம்பளம் கொடுத்து வந்தார். இப்படி அந்த குடும்பம் இருந்து அந்த பிள்ளையும் வளர்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த குடும்பத்தில், அந்த வெள்ளை என குடும்பத்தில் அவங்களுக்கு இருந்த மகளுக்கு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கவனிக்கீங்களா? அந்த பிறந்த நாளை மிக விமரிசையாக கொண்டாடினார், மகிழ்ச்சியா. எத்தனையோ பெரிய பெரிய நல்ல வசதி படைத்தவரெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணினார் சிறப்பாக. அப்பொழுது இந்த பிள்ளையையும் நீனும் வா என்று அழைத்து இருந்தார்கள். இவளும் அவளுக்கு இருந்த ஒரு அழகான இருக்கிறதில் நல்ல வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு அங்கு போகிறாள். அழகாக கஷ்டப்பட்டு அவள் சேர்த்து வைத்திருந்த, கவனிக்கீங்களா, கொஞ்சம் வருமானத்தை சேர்த்து சேர்த்து வைத்திருந்த அந்த பணத்தை வைத்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு போனாள். ஆனால் அந்த அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தார். இவளும் போய் கிஃப்ட் கொடுத்த போது, நீ என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவகிட்ட இருந்து வாங்க கூட இல்லாம அங்க வச்சிரு அப்படி சொல்லி அவளை அற்பமாய் சொன்னார்கள். அவளுக்கு மிகவும் மனதுக்கு வருத்தமா இருந்த, எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, சரி சரின்னு அப்படி அனுப்பிச்சு விட்டாங்க இல்லையா. அப்போ அவ வருத்தத்தோடு நிற்கும்போது எல்லாம் சாப்பிட போறாங்க, நீ நெல்லு பிறகு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அனைவர் மத்தியில் அவளுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. இவள் வேதனையோடு, அவள் கண்ணீரோடு வெளியே வந்து அப்படியே தெரு ஓரங்களிலே நடந்து செல்லும் போது, கவனிக்கீங்களா, ஒரு இடத்துல ஒரு நபர் பலூன்களை வைத்து ஊதி பறக்க விட்டு கொண்டிருந்தார். அந்த பலூன்களில் ஒரு காற்றை அடிப்பார், அதை அடித்து அந்த பலூன்களை பறக்க விடுவார். அதை அவள் பார்க்கும்போது முதலாவது ஒரு வெள்ளை கலர் பலூனை எடுத்தார், அந்த பலூனுக்குள் காற்றை அடைத்தார், அந்த பலூன் உயரமாக பறந்து போய்விட்டது. அடுத்து இன்னொரு வெள்ளை கலர் பலூனை எடுத்தார், அதற்குள்ளும் அதை அடித்து அனுப்பின போது உயரமாக பறந்து விட்டது. கவனிக்கீங்களா? அடுத்து ஒரு ப்ளூ கலர் பலூன் எடுத்தார், அதிலும் நன்றாக காத்தடைத்து அனுப்பினார், அதுவும் பெரிய பயந்து விட்டது. அடுத்து அவர் ஒரு கருப்பு கலர் பலூனை எடுத்தார். இந்த பிள்ளை கவனமாய் பார்க்கிறார். அவர் கையில வைத்துக் கொண்டிருக்கும் போது மெதுவாக அவரிடத்தில் போனார். ஐயா, இந்த கருப்பு கலர் பலூனும் அதை போல பறக்குமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த கருப்பு கலர் பலூனும் இதை போல பறக்குமா என்று ஆசையோடு கேட்டார். அவர் சொன்னார், இந்த பலூன்ல ஒண்ணும் இல்லம்மா, இந்த வெள்ளையா இருந்தா என்ன, புழுவா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்ன, உள்ள நான் அனுப்புற அந்த ஏர் இருக்கு பத்தியா, அதான் காரியம். அது வந்ததுன்னா அவன் மேல பாரு. இந்த காலை நல்லா கவனிக்கீங்களா? சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. சிலர் நாம நினைப்போம், எனக்கு பலன் இல்லை, எனக்கு இந்த காரியத்துல உதவி இல்லை, இந்த காரியத்துல வசதி இல்லை. சிலர் நினைப்போம், ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தோமோ, நான் இப்படி இருந்தா என்னைக்கு முன்னேறது, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு படிச்சும் புரிய மாட்டேங்குது, ஞானமும் இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு, நல்லா இருப்பாங்க, நான் எங்க முன்னேற போறேன். இப்படி நினைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இதை நம்ம பார்த்து சொல்றார். சத்தமா சொல்லமா அல்லேலூயா. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளை ஆசா நினைச்சிருக்கலாம், ஐயோ அந்த எத்தியோப்பியர்ட்ட எவ்வளவு இருக்கு, 10 லட்சம் மக்கள் வராங்க, பெரிய கூட்டமா இருக்கு, நம்ம கிட்ட இருக்குது என்னது 5,80,000 தான், நம்மளால முடியாது என்று சோர்ந்து போகாமல், அல்லேலூயா சொல்லுவோமா, என்று சோர்ந்து போகாமல் கர்த்தரை தேடினான். உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு, உங்கள் வாழ்வின் உயர்வுக்கு, உங்கள் வாழ்வின் மேன்மைக்கு காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது எந்த கலர் பலூனா இருக்கலாம், அந்த கலருக்குள், அந்த பலூனுக்குள் அடிக்கப்படுகிற அந்த காற்று தான் அது மேல கொண்டு போகும். அத மாதிரி நீங்க எப்படி இருக்கலாம், நீங்க மட்டும் கர்த்தரை தேடனா. அல்லேலூயா சொல்லுவோமா. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கலாம், எந்த நெருக்கம், எந்த கண்ணீர், எந்த கஷ்டம், உங்க குடும்பத்தின் பல சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த கால்வல் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென் சொல்லுவோமா. வெள்ளையோ கருப்போ, படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பணக்காரரோ, யாரா இருந்தாலும் உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன்.
தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எதை செய்ய உங்களுக்கு பலம் இல்லையோ தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளையில நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? சங்கீதம் 34:6 வாசிக்கலாம். சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கவனிக்கீங்களா? சங்கீதக்காரன் சொல்ல, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆசா கிட்ட இருந்த ஜனங்கள் கொஞ்சம் பேர், ஆனா ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உங்கள் வாழ்க்கையின் எல்லா இடுக்கண்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். இந்த காலவில் உங்கள் வாழ்க்கையில நெருக்கங்கள், இடுக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனையும் கண்ணீருமான சூழ்நிலை நீங்க போகலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ பிள்ளைகளே, உங்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். உங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்பார். அவர் சந்நிதியில் உங்கள் கூப்பிடுதல் எட்டும். லூக்கா 19 அதிகாரம் 35 42. ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏழை கூப்பிட்டான் சொன்னது போல அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். எல்லாம் சுற்றி இருந்த ஜனங்கள் அவனை அதட்டினார்கள். அமைதியா இருப்பா, சும்மா இரு, எதுக்கு சத்தம் போட்டு கிடக்கிற? நல்லா கவனிக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி ஆசா கூப்பிட்டான்னா என்ன அர்த்தம்? சத்தம் போட்டு ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிடுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போதெல்லாம் உங்கள் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் வரட்டும். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிடுங்க, உன்னதமானவரே என்று கூப்பிடுங்க. மிகவும் அதிகமா கூப்பிட்டான். ஆண்டவர் அவனை முன்பாக அழைத்தார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலவெளியில் கர்த்தர் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கண் பார்வையற்ற அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலவெளியில் பல தேவை, கஷ்டம், கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார். அவரை நோக்கி கூப்பிடும் போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்டான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். 43வது வசனம். அவன் பார்வை அடைந்தான். கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு கண்களில் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாததாக இருக்கிறது. இந்த ஏழை கூப்பிடுகிறான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல வாசிங்க. சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 61:2 வாசிக்கலாம். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். ஆமென் சொல்லுவோமா? கவனிக்கீங்களா? என் இருதயம் தொய்யும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே நான் யாரிடத்தில் போவேன்? ஆண்டவரே என் வேதனையில் நான் கண்ணீரோடு இருக்கிறேனே என்று என் இருதயம் தொய்யும் போது, ஆண்டவரே என் முயற்சிகளால் ஒன்றும் முடியவில்லையே, என் இருதயம் தொய்ந்து போகிறது ஆண்டவரே என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாத்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத, கவனிக்கீங்களா? அவரை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்றார்? கவனிக்கீங்களா? எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். ஆமென். இந்த கால விசுவாசிக்கீங்களா? உங்களுக்கு எட்டாத உயரமான கண்மலையில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவார். எப்பொழுது? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது.
இயேசுவே, ஆண்டவரே என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எப்பொழுது கவனிக்கீங்களா? அவரை நோக்கி இந்த காலவெல்ல இயேசுவே என்று நீங்கள் அவரை கூப்பிடுவீர்களா? உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிட இன்னைக்கு உங்கள் உதடுகள் அவரை நோக்கி திறக்கட்டும். அவரை நோக்கி சத்தமிடுங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். அடுத்து 2 நாளாகமம், இரண்டாவதாக 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசித்து பார்க்கும்போது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரல்ல, ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எத்தனை பேர் இந்த காலவேளை நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்கு லேசான காரியம்? ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, தேவனே உமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. நீங்க பெருசா நினைப்பீங்க, இது எப்படி செய்ய போறோம்னு தெரியலையே, இந்த காரியம் எனக்கு எப்படி நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா ஆசை அழகா ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, என்கிட்ட பலன் இல்லை உண்மைதான், என்கிட்ட இருக்க ஜனங்கள் கொஞ்சம் தான் உண்மைதான், எனக்கு முடியாது உண்மைதான், ஆனா நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், உமக்கு லேசான காரியம், எனக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அது எதை குறிக்கிறது கவனிக்கீங்களா? தேவன் மேல் ஆசா வைத்திருந்த விசுவாசம். சிலர் கவனிக்கீங்களா, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவாங்க, நல்லா கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி என்ன செய்வாங்க, முறுமுறுத்துருவாங்க. நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டேனே, ரைட்டு, கூப்பிட்டு முடிச்சுட்டு என்ன செஞ்சீங்க? வேதத்துல வாசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் பாருங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் எடுங்க, எல்லாம் பைபிள் எடுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர், நல்லதுதானா இல்லையா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, நல்லதா இல்லையா? ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் என்ன செஞ்சாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது. ஆனா அடுத்த வசனம் வாசிங்க, 11 வாசி. அன்றியும், கவனிக்கீங்களா, கூப்பிட்டாலும் அவங்க என்னதான் செஞ்சாங்க? அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா, வனாந்தரத்துல சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நல்லா கவனிக்கீங்களா? கர்த்தரை கூப்பிட்டு முடிச்சுட்டு என்ன சொல்றாங்க? மோசையை பார்த்து, எங்களுக்கு எகிப்துல பிரேத குழி இல்லையா, கடற தோட்டம் இல்லையா? கவனிக்கீங்களா? ஆண்டவரை ஏன் ரட்சித்தீரு? நான் விக்கிரகத்தை வணங்குற இந்து குடும்பத்துல இருக்கும்போது எனக்கு அங்க கடற தோட்டம் இல்லையா? இங்கதான் வந்து கடற தோட்டம் வரணுமா? எதை பத்தி தான் பேசுறாங்க? எதை பத்தி பேசுறாங்க? அழிவை குறித்தும் ஆண்டவரால் முடியாதுங்கிறது மாதிரியே பேசுறாங்க, பார்த்தீங்களா? ஆனா ஆசா என்ன சொன்னாச்சு கவனிக்கீங்களா? ஆண்டவரே, நான் உங்களை தேடுனே, என்ன கைவிட்டீரா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க பாருங்க, அப்படி ஆசா சொல்லல. ஆமென் சொல்லுவோமா? ஆசா என்ன சொன்னாரு? உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கூப்பிட்டாங்க கர்த்தரை நோக்கி, நல்லா கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு முடிச்சு என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, எகிப்துல எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னு நினைச்சீங்களா ஆண்டவரே? அல்லேலூயா. மோசே, ஏன் எங்களை கூட்டு வந்தீங்க? அங்கே இருந்தாதான் அங்கதான் பிரேத குழி இருக்க, அடக்கம் பண்ணியிருப்பாங்களே. இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, இங்க பிரேத குழி கூட என்னது இல்லை இல்லையே. கவனிக்கீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல அடக்கம் பண்ணி போட்டுருவீங்களா? ஏன் எங்களுக்கு கொண்டு வந்தீங்க என்பது போல முறுமுறுக்க. கவனிக்கீங்களா? வனாந்தரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர் என்று சொல்லுகிறார். அவர்கள் சாகும்படி அல்ல. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க சொல்றாங்க, எங்களை சாகிறதுக்கு கொண்டு வந்தீர், சாகிறதுக்கு கொண்டு வரல. எத்தனை பேர் இந்த காலம் நம்புறீங்க? நீங்க ஆண்டவரை கொண்டது நீங்கள் அழிந்து போவதற்கல்ல, நீங்கள் செத்து போவதற்கல்ல, வீணாய் போவதற்கல்ல. எத்தனை நேரம் பாருங்க,
அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கூட என்ன வரும், செத்துடலாம் போல தான் தோணும். ஏன்னா இருக்கிற பாடு ஒவ்வொருத்தரும் கஷ்டம். அல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க இந்த பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா நம்ம செத்து போயிடலாம். எப்படி? அப்படி கூட என்ன வரும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, அது வரைக்காவது என்ன செய்யட்டும், என்ன செய்யட்டும், இந்த உயிர் கிடக்கட்டும். அப்படிதான் வயசு ஆகாம அப்படி என்ன வந்துடும். ஆனா ஆண்டவர் அதுக்கு இல்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதுக்கு இல்லை. வனாந்தரத்துல பிரேத குழி இல்லைன்னு சொல்லி கொண்டு வரல, இங்க வந்து அழிஞ்சு போறதுக்கு கொண்டு வரல, ஆசீர்வதிக்க கொண்டு வந்திருக்கார். நம்புறவங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மளை அழிந்து போவதற்கல்ல, ஆசீர்வதிக்க தேவன் கொண்டு வந்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, எங்களை அழிக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே, எங்களை இன்னும் உபத்திரவத்தை இந்த பாருங்க பின்னாக தொடர்ந்து எகிப்தியர் வாராங்க, எங்களை எல்லாம் கொண்டு போட்டுருவாங்க, அவ்வளவுதான், நாங்க அழிய போறோம் என்பது போல் அவங்க எண்ணத்திலே எண்ணங்கள் ஓடுகிறது. ஏனென்றால் விசுவாசம் இல்லை. இந்த கால வேளையில ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரம் இல்ல, அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? தேவனே உமக்கு லேசான காரியம். உங்க பார்வையில எது இன்னைக்கு கஷ்டமா தெரியுதோ, ஐயோ இவ்வளவு தேவை இருக்கிறது ஆன்னு சொல்ல, லேசான காரியம். ஐயோ இந்த காரியத்தை எப்படி செய்ய போற ஆன்னு சொல்ல, அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில செய்ய உமக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் எதிர்பார்க்கிற பெரிய காரியத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு காரியத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி சொல்றாங்க பாருங்க, வனாந்தரத்துல சாகும்படி கொண்டு வந்தீங்களா? ஆனா அதே கூட்டத்துல இருந்த காலேப் யோசுவா, கவனிக்கீங்களா? விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? வாசிங்க, வாசிக்கலாம், எடுங்க எல்லாரும். என்னாகமம் வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் எடுங்களேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். என்னாகமம் 14. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க, கை தட்டுங்க கர்த்தருக்கு எல்லாம். ஆவியில நிரம்பி ராபா தூராமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு அவங்களை அழைச்சிட்டு போறாரு? அவங்களை அழிக்கிறதுக்கா? அவங்கள கொண்டு போடுறதுக்கா? ஆண்டவர் உங்களை என்ன எதற்கு தெரிந்து கொண்டா சொல்லுங்க? நம்மளை அழிச்சு போடுறதுக்கா? உங்களை குறித்து இடையில நம்ம வாழ்க்கையை அழிச்சிடறதுக்கா? கிடையாது. தேவப்பிள்ளை, உங்களுக்கு குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார், நோக்கம் வச்சிருக்கார், ஆசீர்வதிக்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எங்க கூட்டு போறா சொல்லுங்க? அவர் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் எங்க கொண்டு போறாரு? பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இதான் விசுவாசம். லேசான காரியம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்காக வைத்திருக்கிறார்? உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆனா இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு சொல்லுங்க? ஐயோ நம்ம அழிஞ்சிருவோமோ, ஐயோ ஒண்ணும் இல்லாம போயிருவோமோ. ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல இல்ல இல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. ஆக உங்களுக்குள்ள சில நேரம் பயம் வரும், கலக்கம் வரும். ஆனா நீங்க சோர்ந்து போகக்கூடாது. காலேப் யோசுவா விசுவாசத்தோட சொல்றாங்க, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆசா அவிசுவாசப்படவில்லை, மாறா ஆண்டவரை பார்த்து சொல்றார், உங்களுக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே, உங்களுக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே. இந்த கால் நீங்க வீட்டுல போய் சொல்லலாம், ஆண்டவரே உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு இது லேசான காரியம் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் செய்ய, ஆசீர்வாதத்தை கொடுக்க உமக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கடைசியா ஒரு காரியத்தை வாசி நம்ம ஜெபம் பண்ண போறோம். 2 நாளாகும் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல 3வது அவர் செய்யற ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல வாசித்து பார்ப்போம். அவர் சொல்றார், ஆண்டவரே உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாய் கர்த்தாவே எங்களுக்கு துணை நில், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில். நல்லா கவனிக்கீங்களா என்ன சொல்றாரு? உம்முடைய நாமத்தில் இந்த அல்லேலூயா ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். 3வது நல்லா கவனிக்கீங்களா? 1 கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு, 2 ஆண்டவரை பார்த்து உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவர் என்ன கைவிடவே மாட்டீர்னு கர்த்தரை விசுவாசிக்கிறாரு. 3வது சொல்றாரு, உங்க நாமத்துல நான் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமா நான் போறேன். நான் இந்த ஏராளமான கூட்டத்தை கண்டு பயந்து படுத்து கிடக்க மாட்டேன், சோர்ந்து தளர்ந்து போய் இருக்க மாட்டேன்.
நான் எழுந்து இயேசுவின் நாமத்தில் நான் போய் வெற்றி பெறப் போகிறேன். ஆமென் சொல்லுவோமா? இந்த காலவேளையில உங்களுக்கு எப்ப வெற்றி உண்டு தெரியுமா? இயேசுன்னு சொல்லும்போது வெற்றி உண்டு. எப்ப இயேசுவேன்னு சொல்றீங்களோ வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆசை எந்த நாமத்துல போறாரு? ஆண்டவரே நான் என் பலத்துல போறேன் கிடையாது. ஆண்டவரே கொஞ்சம் பேர் தான், ஆனாலும் இவங்களுக்கு பலன் உண்டு, நான் இவங்களை எப்படியாவது இன்னைக்கு கொண்டு போய் ஜெயிச்சிரும் இல்ல. அவர் சொல்றாரு, ஆமென் சொல்லுவோமா? நான் கர்த்தருடைய நாமத்தில் போவேன். ஏசாயா 12:2 வாசித்து பாருங்க. நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறதுனால பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். ஆமென் சொல்லுவோமா? ஏசாயா 12:2, ஏசாயா 12:4 இதை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளைகள் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பார்கள். கவனிக்கீங்களா? அல்லேலூயா. அநேக நேரத்துல பயம் வரும். ஆனா கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதிக்க ஆரம்பிங்க. இயேசு பெரியவர்னு சொல்லுங்க, எல்ஷடாய் சொல்லுங்க, யெகோவா ஈரே சொல்லுங்க, யெகோவா ரஃபா அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிங்க. பல சூழ்நிலையில அவர் நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க பயங்கள் நீங்கி ஆசீர்வாதம் வரும். சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா. சங்கீதம் 20 எடுங்க பார்க்கலாம். சங்கீதம் இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எத்தனை பேர் இந்த காலில் சொல்லுவோம்? தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பெரியவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உங்க வாயில வைத்து துதிக்க 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 வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். சிலர் ரதத்தை குறித்து பெருமை பாராட்டுறாங்க. அந்த எத்தியோப்பிய ராஜா சேரா சொல்லிக்காங்க, எனக்கு 300 ரதம் இருக்கு, என்கிட்ட 10 லட்சம் மக்கள் இருக்காங்க, பாரு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். இல்லை, ஆசா சொல்றாரு, எனக்கு எது இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. இந்த காலை நீங்க சொல்லுங்க, இயேசு பெரியவர், என் இயேசு பெரியவர் என்று நீங்கள் இயேசுவை உயர்த்த உயர்த்த அவருடைய நாமம் உங்களுக்கு வெற்றியை தரும். அவருடைய நாமத்தினால் உங்களுக்கு விடுதலை வரும். அவருடைய நாமத்தில் அற்புதம் உண்டு. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யுத்தம் நல்லா கவனிக்கீங்களா? ஆசா போய் எதையோ பேசி சண்டை போடுறதுக்கு அல்ல, அந்த யுத்த ஆயுதத்தை வைத்து சண்டை போட்டதனால் ஜெயிப்பது அல்ல, இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது. இந்த கால வேளையிலே உங்களுக்கு வெற்றி எதில் இருக்கிறது சொல்லுங்க? கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. சின்ன தாவீது பெரிய கோலியாத்தை எதிர்த்து போகும்போது சொன்னார், கோலியாத்தை பார்த்து சொன்னார், நீ கேடகத்தோடு ஈட்டியோடு என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் இந்த காலையில் சொல்லுவோம்? ஆமென் சொல்லுவோமா? இந்த கால தேவ பிள்ளைகளை, தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கீங்களா? உன் வாழ்க்கையில நான் கர்த்தரை தேடன எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா இப்போ என்ன செய்யணும், ஒன்றும் ஓட மாட்டேங்க, இதுக்கு நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றார், அவரை நோக்கி கூப்பிடும், அவரை விசுவாசி, அவருடைய நாமத்தை சொல்லி துதியுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கார். உங்களுக்கு எதிராக வருகிற சில சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை அழித்து போடுவதற்கல்ல, இன்னும் ஒரு படி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. அல்லேலூயா. பாடுகளும் போராட்டங்களும் நெருக்கங்கள் வரும்போது ஐயோ நான் அழிந்து போக போறேன் கிடையாது. கர்த்தர் இன்னும் ஒரு படி உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா?